கிறிஸ் வா, அம்மா வந்து சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம சாப்பிடலாம் வா. என்ன சாப்பாடா? என்ன புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் தானே? அதெல்லாம் யார் சாப்பிட்றது? மனுஷன் சாப்பிடுவானா? ஆனால் நான் சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு அதுவும் பிடிக்கும். இப்படி தான் சொல்லுவேன். நான் சாப்பிடாம வச்சுட்டா நீ சாப்பிடலான்னு நினச்சியா? நான் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. ஏய் இல்லடா, அம்மா வந்து நமக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக சிக்கன் செஞ்சு வச்சுருக்காங்கடா. இன்னைக்கு சண்டேல, அதனால சிக்கன் செஞ்சு வச்சுட்டு அம்மா வந்து வேலையாக வெளில போயிருக்காங்க. சரி நம்மளை வந்து போட்டு சாப்பிட சொன்னாங்க. சரி சிக்கன் சாப்பிட்லான்னு நான் தான் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம சாப்பிட்லாம் வரியா? எனக்கு டவுட்டாக இருக்கே, சிக்கன்னு சொல்லி என்ன வேற கூப்பிட்றியே? சிக்கன்னு சொல்லும் போதே பாத்திரம் வாசனை எங்கேயுமே வரலையே. என்னத்துக்கு என் மூக்கில் நான் மோப்ப சக்தியை வச்சே கண்டுபிடிச்சிருப்பேனே. சிக்கன் வாசனையும் வரலையே, அப்போ எப்படி சிக்கன் செஞ்சாங்க நான் நம்புறது? டேய் அது ஹாட் பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன்டா, அதனால தான் அது ஸ்மெல் எதுவும் வரல. இப்போ பார் திறக்கிறேன் பாரு, உனக்கு ஸ்மெல் வருதான்னு சொல்கிறியா? ஓ, நான் முன்னாடியே எடுத்து சாப்பிட்ருவேன்னு சொல்லிட்டு தனியாக நீ ஹாட் பாக்ஸில் ஒழிச்சு வச்சிருக்கியா? இனிமேட்டு செக்கிங்கை நம்ம தினமும் ஹாட் பாக்ஸில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாத்தியா? சரி சரி இரு, நான் உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மம்மி எப்படி செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. சூப்பர், பாத்தியா சிக்கன் நல்லா இருக்கா? மம்மி சூப்பராக சிக்கன் செஞ்சு வச்சுருக்காங்க. இதை நான் உனக்கு போட்டு தரேன். சிக்கன் கலரை பார்த்தா அப்படியே இதை தொங்க விட்டு வேக வச்சுருப்பாங்களா, தவால போட்டு சுட்டு இருப்பாங்களா? இது வந்து செம்ம தந்தூரி மாதிரி அம்மா செஞ்சுருக்காங்கடா. இன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சாங்களா. சரி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான். ஜாய் நீ நிறைய சாப்பிடக்கூடாது ஜாய், எனக்கு அது நல்லதுக்கு இல்லை. இதுடா எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேராக தானே போடுவேன் நான். வெயிட் பண்ண. சரி நான் உனக்கு கொஞ்சோண்டு தரேன், வெயிட் பண்ண. பார்க்க சூப்பராக இருக்குடா சிக்கனு. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குடா, மசாலாலாம் போட்டு செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. சிக்கன் தந்தூரி மாதிரியும் இருக்குடா, நீயும் சாப்பிட்டு பாரு. ஏன் அப்பா ஏப்பா என்ன காரமாக இருக்குது? இதென்ன காரம் கம்மியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குப்பா. பேசக்கூட விடாத அளவுக்கு ஜாய் நீ ஊட்டிக்கிட்டே இருக்கிற. பரவாயில்ல, எனக்கு அக்கான்றது நீ நிரூபிச்சிட்டேன். எனக்கு பேசவே நான் சாப்பிட்றேன்டா கொஞ்சம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி டேஸ்ட். இது சூப்பராக கையோ தட்டு வேற கீழே விழுற மாதிரி இருக்கு. நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நல்லா இருக்கு. இதை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். வேற என்ன பண்ணுறது? எல்லாம் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி கவுக்க வேண்டியது தான். சரி ஓகே, வேற என்ன பண்ணலான்னு வேற யோசிக்கிறேன் நீ? சரி ஓகே நான் சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு. சரி சீக்கிரமாக சாப்பிட்டுடலாம். ஓகேவா? சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு இன்னொரு பிளான் ஒன்று இருக்குது. படா சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆமாம் சாப்பிடும்போது நீ ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொன்னேன், அது என்ன ஐடியா கிறிஸ்? சிக்கனை நீ தானே ஃபஸ்ட்டு சாப்பிட்ட, அதனால் அந்த ஐடியாவை நீ தான் சொல்லுவ பாரு. அட பாவி, என்ன போய் நீ இப்படி ஐடியா நான் சொன்ன உன்னை ஐடியா சொல்கிறேன்னு சொல்கிறேன். சரி வா நம்ம வெளில போய் விளையாடலாம். விளையாடணுன்னு ஆசையாக இருக்குது. சண்டே வேறு இல்லை இன்னைக்கு, நம்ம வெளியில் போய் விளையாடலாமா? அதே எப்படி விளையாடுவேன்? வெளியில் தான் மழை பெய்யுது, நல்லா மழை செம்மையாக அடிக்குதுன்னு தானே அம்மா சொல்லிட்டு போனாங்க கொடை எடுத்துகிட்டு. இப்போ நீ போய் வெளியில் விளையாடலன்னா நனைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ஜுரம் வந்து காய்ச்சல் வந்தால் அம்மா பழைய கஞ்சி தான் காசி கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம இதுமாதிரி சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட கொடுக்க மாட்டாங்களே, அப்போ என்ன பண்ணுறது? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். சரி இப்போ என்ன பண்ணுறது? இப்போ விளையாடணுமே நம்ம என்ன பண்ணலாம்? சரி இப்போ நான் நிஜமாவே ஒரு ஐடியா பண்ணுறேன். இது தாண்டா அந்த ஐடியா. அப்போவே எனக்காக ஒரு கேரம் போர்டு வாங்கி கொடுத்துருந்தாரு நம்ம விளையாடுறதுக்காக. நான் தான் ஒழிச்சு வச்சுருந்தேன் உனக்கு தெரியாமல். ஏன் ஒழிச்சு வச்சா? அழகாக தானே இருக்குது கேரம் போர்டு பார்க்க. நல்லா பிங்க் கலரில் உனக்கு பிடிச்ச மாதிரி காயின்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் லூடோ கேமும் விளாட்லாம் போல் இருக்குது. சூப்பராக இருக்கே ஜாய், இது முன்னாடி சொல்லியிருந்தா நான் விளையாடிறதுக்கு வந்திருப்பேன்ல. ஏன் நீ விளையாடுறேன்னு சொல்லி கேரம் போர்டை உடச்சி வாயில் போட்டுக்கிறதுக்கா? இது என்ன சாப்பிட்ற பொருளா உடச்சி வாயில் போடுறதுக்கு? சொல்லு, இது சாப்பிட்ற பொருளாக இருந்தால் கண்டிப்பாக உடச்சி வாயில் இல்லை, மூக்கில் காதில் கூட போட்டுப்பேன். சரி இப்படிலாம் பேசாத. சரி வா, எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல, நம்ம வந்து இன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணி விளையாடலாம். சரி ஜாய், சீக்கிரமாக ஓப்பன் பண்ணு. சரி விளையாடிட்டு இதை உடச்சி வாயில் போட்டுக்கலாம். ஏன்டா இப்படி பண்ணுற? சரி இரு ஓப்பன் பண்ணி தரேன்.
ஓப்பன் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே வேற ஒரு கவர் போட்டு சூப்பராக போட்டுருக்காங்கடா. இதையும் ஓப்பன் பண்ணலாம். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் காயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. சரி, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஜாய், இப்போ கேரம் போர்டை நம்ம இப்படியே வச்சு விளாட்லாமா? கிறிஸ், அதுக்கு ஒரு டேபிள் வேணும் கிறிஸ். நம்ம வீட்டில் ஒரு குட்டி டேபிள் இருக்குது. அந்த டேபிள் பத்துமான்னு தெரியல. இந்த டேபிள் பத்துமா? சரி, நான் எடுத்து வச்சு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. இரு. பத்தலையேடா, என்ன பண்ணுறது? நம்ம வேணால் வாஷிங் மிஷின் மேலே வச்சு விளாடுவோமா? அதனால் ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாஷிங் மிஷின் மேலே வச்சு விளாட்லாம். வேறு என்ன பண்ணலாம்? அப்போ இன்னொரு டேபிள் தான் வேணும் நம்மளுக்கு. நம்ம வீட்டில் எங்கே வேறு டேபிள் இல்லையே. நீ ஏதாவது ஐடியா பண்ணுறியா? சரி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்கே பார்த்தியா ஜாய், எப்படி இருக்குது டேபிள்? சூப்பராக இருக்கா? உனக்கு பிடிச்ச பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் சேர்ந்த மாதிரி இருக்குது பார்த்தியா? எங்கே இருந்தா அந்த டேபிள் எடுத்துகிட்டு வந்த? நீ எப்படி கேரம் போர்டு அப்பா வாங்கி கொடுத்ததை ஒளிச்சு வச்சு எனக்கு தெரியாமல் அதேமாரி இந்த டேபிளை நான் ஒளிச்சு வச்சேன். அப்பா எனக்காக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இந்த டேபிளை வாங்கி கொடுத்துருந்தாரு. இந்த டேபிளை நான் உனக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சேன். ஏன் தெரியுமா? இந்த டேபிளை உன் கண்ணில் காமிச்சாக்கா இந்த டேபிள் மேலே ஏறி நின்று நீ டான்ஸ் ஆடுறன்னு ஒளிச்சு வாயில் போட்டு போயிடல, தலையில் போட்டு போயிடுறதுக்காக தான். என்னடா நீ இப்படிலாம் பேசுகிற? சரிவா, இந்த கேரம் போர்டு இதில் 10 தான் பார்ப்போம். அந்த டேபிளில் தான் 10, இந்த டேபிளில் 10 தான் பார்ப்போம். பர்ஃபெக்டாக இருக்குடா. இந்த டேபிளுக்கு கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம விளையாடலாம். சூப்பர். ஆனால் என்ன, இந்த காயின்ஸ்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க ஜாய்? இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இதென்ன சிப்ஸா பிஸ்கெட்டா? எடுத்து சாப்பிடணுமா? என்னடா கேரம் போர்டு உனக்கு விளையாட தெரியாதா? இப்போ தான் அதை கண்டுபிடிச்சியா? எனக்கு தான் எப்போ விளாடிருக்கேன். இந்த கேரம் போர்டை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்ததே முதல் டைமு. இதுக்கு முன்னாடி நான் விளாட்னதே கிடையாது. இது எப்படி விளாட்றதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, இது எப்படி விளாட்ணுன்னு கொஞ்சம் சொல்லி பார்ப்போம். இதுவா, இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கர் காயின் இருக்கும். இந்த 4 குட்டி குட்டி காயின்ஸை நம்ம அடித்து இந்த ஹோலுக்குள்ளே தள்ளணும்டா. அதுதான் கேமு. ஆனால் இப்போ உனக்கு விளையாட தெரியாதுன்ற என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? ரொம்ப கஷ்டமே பட தேவையில்ல. ஒரு காயினை கையில் எடுத்து இந்த ஓட்டக்குள்ளே போட்டுறேன். அப்போ வின்னு தானே? இல்லைடா டே. சரி, உனக்கு விளையாட தெரிலனா சரி, நான் ஹேனாவை கூப்பிட்றேன் ஃபோன் பண்ணி. அவள் வரட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். போர் அடிக்கும் நம்ம 2 பேரும் விளையாடலாம். சரி, ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா 2 பேர் விளாட்னா, ஒரு புத்திசாலியோட ஒரு மக்கு விளாட்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதனால தான் இன்னொரு ஒரு புத்திசாலி வந்தால் இந்த பிரில்லியண்ட்டுக்கு ஏற்ற பிரில்லியண்ட்டாக இந்த கேமும் பிரில்லியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது ஒன்று புலம்பிகிட்டே இருப்ப. சரி, ஓகே, நான் ஹேனாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். அவள் வந்துட்டு இருக்காளாம். சரி, நம்ம அப்போ பார்க்கலாம். ஹேனா வரட்டும். ஹாய் கிறிஸ், ஜாய், எப்படி இருக்கீங்க? சரி, நீங்கள் விளையாட கூப்பிட்டீங்கன்னு வந்திருக்கேன். ஆனால் வெளியில் ஒரே மழை பெய்யுது. சரி, நீங்கள் வெளியில் தான் விளையாடுவீங்கன்னு நினச்சேன். பார்த்தா உள்ளே கேரம் போர்டு வச்சுட்டு இருக்கீங்க. சரி, சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஸ்பார்க்கிங் ஷைனி ஸ்டார்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இனிமேட்டு இந்த வீடியோவில் நிறைய வர போகிறோம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நம்ம இப்போ கேரம் போர்டு விளையாடலாமா? ஹாய் ஹானா, என்ன மெட்டில்டா, இன்னைக்காக சூப்பராக இருக்க, அழகாக இருக்க பார்க்க. ராக்கி, வா ராக்கி, நீங்களே என்ன கேரம் போர்டு விளையாடுறதுன்னா வந்திருக்கீங்க? ஓகே ஓகே, சூப்பராக இருக்கும் போல இருக்கு இன்றைக்கி கேமு. ஏன் தெரியுமா? இன்றைக்கி ப்ரில்லியண்ட்டோட விளையாட போகிறீங்க. உங்களுக்கு கேரம் போர்டு விளையாட தெரிலன்னுலாம் கவலையே பட தேவையில்லை. எனக்குலாம் சூப்பராக விளையாடுவேன் கேரம் போர்டு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? இந்த காயின்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம டம்முன்னு அடித்து இந்த ஓட்டக்குள்ளே போட்டோம்னா நம்ம வின்னா, அவ்வளோதான். எதனா டவுட்னா எனக்கு கேளுங்க. ஒன் அண்ட் ஒன்லி ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஆல் திஸ் கேம். ஓகே, இதோ பாருடா, விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதேவா திரும்பி சொல்கிறேன்? ஏய் ஹேனா, இவனுக்கு விளையாடவே தெரியாது. அதனால தான் நான் உங்களெல்லாம் கூப்பிட்டேன் எங்கள் கூட விளையாடலான்ட்டு. இவனுக்கு தாண்டி நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமாம், ராக்கி எங்கே காணோம்? ராக்கியா? அவனை கொஞ்சம் திரும்பி பார், பின்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியும். பார், போஸை பார்த்தீங்களா? ஜிம்னாஸ்டிக் பண்ணுற மாதிரி என்னென்ன இருக்கான் பாருங்கள்.
நான் குதிக்க போகிறேனே, குதிக்கிறேனே, ஜாலி தானே, இந்த சோஃபா சூப்பராக இருக்குது, நல்லா குதிப்பேனே, ஜிங் 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 ஜிங். ஜவுக்கு டவுக்கு, இங்கே குதிச்சிட்டேனே, இங்கே குதிப்பேனே, இங்கே குதிப்பேனே, குதிக்கிறேனே குதிக்கிறேனே குதிக்கிறேனே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? இப்போ ஜம்ப் பண்ணி ஒரே கேரம் போர்டில் குதிக்க போகிறேனே. ஐயா அம்மா என்ன கீழே தள்ளி விட்டேன் நானே. என்னடா இது ஊந்தத்துல கேரம் போர்டை காணோம், எங்கே போச்சு? இன்னும் எல்லாம் செதறி கிடக்குது, எல்லாம் தூக்கி போட்ட மாதிரி ஊந்து கிடக்குது. போன தடவை இந்த தடவை அடி ரொம்ப பலமாக விழுந்திருக்கும் போல இருக்குதே. அறிவு கெட்ட ராக்கி, இங்கேயா வந்து குதிப்ப கேரம் போர்டில் விளையாடுறதுக்கு தான் நான் உன்னை கூட்டு வந்தேன். இங்கே வந்து உன் சேட்டை வேலையாக காட்டிட்ட. மெட்டு மெட்டு உனக்கு அடிபட்டுருச்சா? ஏன்சிரு பாவம் மெட்டு. அவளை கீழே வேற தள்ளி விட்டுட்ட ராக்கி. நீ எப்படி ஹாயாக படுத்துட்டு இருக்கிற நீ? ஆஹா, என்னடா இது, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஒன்று கூட்டிட்டாங்களே, அடி வெளுக்க போகிறாங்க போல இருக்கு. இந்த தடவை யாராச்சும் வந்து நீ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. என்னடா நீ என்னை கீழே தள்ளி விட்டதுக்கு நான் உன்னை அடிக்காம என்ன பண்ண போறேன் பாரு. ஐயோ ஆமா ஐயோ ஆமா இது ஆமா. பாரு, உன்னை கை மாக்குறேனா இல்லையா பாரு. ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, 2 பேரும் சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க, காப்பாற்றுங்க. டிஷ்கு டிஷ்கு டிஷ்கு. ஐயோ நான் இனிமே செய்யலையே, சும்மா குரங்கு மாதிரி மரத்து மேலே இருந்து குதிக்கிற மாதிரி தானே குதிக்க பார்த்தேன். இந்த போர்டை பார்த்தோன்னே குதிக்கணும்னு ஆசை இருந்தது. ஐயோ 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 காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. ஜாய் ஜாய், என்னை காப்பாற்று ஜாய். என்ன கிறிஸ், தண்ணி ஜாரோட வந்து நிக்கிறா? உன்னை காப்பாத்த சொன்னா தண்ணி ஜாரோட வந்து நிக்கிறா? இல்லை அவங்க கண்டினியூஸாக போட்டு அடிச்சுன்னு இருக்காங்கல்ல, அவன் மயங்கிட்டாங்கன்னா அடியிலலாம் சரியாக விழாது தெரியாது, அதனால தான் தண்ணி கொடுத்து தெரிய வச்சு அடிக்கலான்னு தண்ணி ஜார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடப்பாவி. அடப்பாவீங்களா? இவ்வளோ பேர் சேர்ந்து நீங்கள் போட்டு மாற்றுன்னு மாற்றுறீங்க, உட்காந்து தண்ணியாக கொடுக்குறீங்க குடிக்கிறதுக்கு. ஒரு ஆப்பிள் ஜூஸோ ஒரு ஆரஞ்சு ஜூஸோ குடிக்கக்கூடாது. பாவம், ஒரு பிள்ளை போட்டு இவ்வளோ பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க. அடித்தது 2 ஹவர், ரெஸ்ட்டு 10 நிமிஷமாக. இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக தெரியல? என்ன ஜாய், நீ வேற சாரை தூக்கிட்டு வர? இன்னொரு ரவுண்டா? தண்ணி குடிச்சதுக்கு சாரை தூக்கிட்டு வந்து அடிக்க போறீங்களா? இனிமேட்டு இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன்டா. வந்தாதானடா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்க வருவீங்க. கேரன் போர்டா, இனிமேட்டு எந்த போர்டு பக்கமும் நான் போக மாட்டேன். இல்ல இல்ல, நான் உன்னை அடிக்கல மாட்டேன். நான் குட் கேர்ள். நீ உட்கார வைக்க தான் உனக்கு நான் சேர் எடுத்துட்டு வந்தேன். எப்பா அப்படியே ஒரு வழியாக அடியை நிறுத்திட்டாங்கப்பா. நானும் கண்டினியூவாக போய் அடிச்சுட்டே இருப்பாங்கன்னு நினச்சேன். ஒரு வழியாக வீடியோக்கு என்ட்ரி கார்டு போட வந்துட்டாங்க. ஓகே என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம எங்க ஸ்பார்க்கிங் ஷைனி ஸ்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கண்டிப்பா எங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜாலியா இருக்கும். பாய்.